பார்வதி மருத்துவமனையில் ஒரு தலை சிறந்த நாள். ஏன்னா இந்த தூக்கம் எப்படி இருக்கிறது, தூக்கத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகளை கண்டுபிடிப்பதற்காக பாலிசோம்னோகிராஃபி அப்படின்னு ஒரு மெஷின், அது லெவல் 1 மெஷின் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் சென்னையில நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்திருக்கிறதுமே இது ஒரு சமுதாய நோக்கத்தோட தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப இன்றியமே முக்கியமானது. நீங்க சர்க்கரை நோய் பத்தி நிறைய நீங்க விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் இப்ப பார்த்தா சர்க்கரை டெஸ்ட் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அதே மாதிரி தூக்கத்துக்கு டெஸ்ட் பண்ணாதவங்க இருப்பாங்க. நான் பத்திரிகை நண்பர்களுக்கே சொல்றேன், நீங்களே நிறைய சமயம் தூங்காம இருந்திருப்பீங்க. அதோட விளைவு என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு. அந்த கருவி மூலமா நம்ம தூக்கம் எப்படி இருக்கு, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். ஏனென்றால் அந்த தூக்கம் இன்மை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சில பேர் 4 மணி நேரம் தூங்கினா போதும்னு நினைப்பாங்க. நான் 4 மணி நேரம் தூங்கினா ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைப்பாங்க. சில பேருக்கு 1 மணி நேரம் தூங்கிட்டு எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க பல நோய்களால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க போய் பிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, ஈவன் சுகருக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. பல நோய்கள், ஹார்ட் எயில்மெண்ட்ஸ், அதே மாதிரி மூச்சு விடுதல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் போய் வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு காரணமே தூக்கமின்மையாக தான் இருக்கும். அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கருவி நிறைய இடத்துல இருக்கு, இந்த கருவி சென்னையில. ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா அந்த நோயை பத்தி, அந்த தூக்கமின்மைங்கிறது ஒரு நோய், அதை கண்டுபிடிக்க முடியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. அதை எப்படி சரி பண்றது, மக்களுக்கு அது எப்படி போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு யோசிச்சதுல இந்த கருவி ரொம்ப மக்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர் கார்த்திக் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவரோட ஆலோசனையின் பேரில் இந்த உபகரணத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்க பார்த்துருக்கீங்க, நிறைய நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. பார்வதியில நம்ம வாக்கத்தான் நடத்துறோம். அப்ப கூட எல்லாரும் கேட்பீங்க, மிட் நைட் பிரியாணி பத்தி கேட்பீங்க. நாங்க 8 மணிக்கு தூங்குங்க, எவ்வளோ 8 மணி நேரம் தூங்குங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மக்கள் மிட் நைட் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அதை பத்தியும் பேசணும். ஆனா தூக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கும்போது அதை கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இந்த மருத்துவமனையில எல்லாத்தையும் சிறந்ததாக செஞ்சுட்டு இருக்கோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லுவோம். உலகத்திலே சவுத் ஈஸ்ட் ஏஷியால முதல் முறையா சிடி ஸ்கேனை ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு வந்தோம். நேவிகேஷன், நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நேவிகேஷன் சிஸ்டம் முதல் முறையா கொண்டு வந்தோம். ஸ்கல்ல டைட்டானியம் பிளேட் பண்ணிருக்கோம்னு சொல்லி ஏற்கனவே இப்போ கூட ரீசெண்டா நியூஸ் வந்துச்சு. ஆனா இதை 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணி அதை நீங்களே பிரசோதிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் முதல் தரமாக செய்ய ஒரு முயற்சியில இருக்கும் பார்வதி மருத்துவமனையின் மற்றொரு முயற்சி இந்த ஸ்லீப் லேப். பாலிசோம்னோகிராஃபி சார் சொன்னது பிஎஸ்ஜி அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் உண்டு. அதுல லெவல் 1 அப்படிங்கிறது தான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட்னா இதை வச்சுதான் மீதி ஸ்லீப்பை பத்தி ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெவல் 1 பாலிசோம்னோகிராஃபி அப்படிங்கிறதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம நிறைய சென்சார்ஸ் பயன்படுத்தி நிறைய தூக்கத்துல நம்ம நடக்கக்கூடிய இந்த அன்றாட டெய்லி நடக்கக்கூடிய நம்ம பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா தூக்கம், பிரெயின் ஆக்டிவிட்டில இருந்து நம்ம இஇஜில இருந்து நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி, தூக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த டெப்த்ல இருக்கு, எந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப்க்கு நம்ம அடையிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். வெறும் லைட் ஸ்லீப் அதாவது அச்சீவ் பண்றோமா, இல்ல டீப் ஸ்லீப் விச் இஸ் கால்ட் ரிஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டெய்லி ரிகவரிக்கு ரிஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டீப் ஸ்லீப் நம்ம அச்சீவ் பண்றோமாங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் ஸ்லீப்ல என்னென்ன நடக்குது, மூக்கு வழியா போற பாதை அடைக்குதா, மூச்சு அடைக்குதா, ஆக்சிஜன் கம்மியாகுதா, ஹார்ட் ரேட்ல ஏதாவது மாற்றங்கள் வருதா, இதனால அவங்க அடிக்கடி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்களா, மூச்சு திணறுதா, இதனால அவங்களுக்கு ஹார்ட் மேல ஏதாவது எஃபெக்ட் வருதா, பிரெயின் மேல எஃபெக்ட் ஏதாவது வருதா, அவங்க குவாலிட்டி ஸ்லீப் நல்லா இருக்கா, இதெல்லாமே நம்மளால அசஸ் பண்ண முடியும்.
கை கால் நகர்த்துறதுனாலையும் வந்து சம்டைம்ஸ் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகலாம். இதெல்லாம் வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். கொரட்டை எவ்வளவு இருக்கு, கொரட்டை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, அந்த அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பின்விளைவுகள் ஏதாவது நடக்குதான்னு அந்த ஒரு ஹோல் நைட் ஸ்டடி பண்றதுலயே நம்ம கண்டுபிடிக்க முடியலாம். ஸோ இது மல்டிபிள் டேட்டா எடுக்கிறதுனாலதான் பாலிசோம்னோகிராஃபி. பாலிங்கிறது மல்டிபிள் இன்ஃபர்மேஷன். அது ஸோ இது எல்லாத்தையும் வந்து we get close to 8 to 10 hours of data ஒரு நைட்ல கிடைக்கும். அது ஒவ்வொரு 30 செகண்டா அசஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்லீப் டெக்னீஷியன்ஸ், தெரபிஸ்ட் அண்ட் கன்சல்டன்ஸ் மூலியமா ஒரு ப்ராப்பர் பிக்சர் கிடைக்கும். அவங்க டெய்லி நைட்ல என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம அந்த ஒரு ஸ்டடி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி நம்ம தூக்கத்தை ரொம்ப லைட்டா அலட்சியமா எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா தூக்கம் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ரெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணணும். தூங்குறவங்க எல்லாம் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் போது, யங்கா இருக்கும் போது நம்ம ஃபீல் பண்ணலாம். தூங்குறது வந்து ஒரு ஸ்மால் ரிகவரி தானே, அது நம்ம டைம் தூங்காம இருந்தா கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் இதெல்லாம் நாளாக வயசாக அதோட பின் விளைவுகளும் வருது. பிரெயின் மேலையும் இம்யூனிட்டி ரிகவரிலையும் அண்ட் ஈவன் ஹார்ட் ஓட எஃபெக்ட்லயும் வந்து வரும். பெரும்பாலுமா பிபி, அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ், ஸ்ட்ரோக் ரிஸ்க்ஸ் இதெல்லாத்துலயும் வந்து ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இஃப் நாட் கண்ட்ரோல். இதை அசஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக பிசிஷியன்ஸ் ஆர் கார்டியாலஜிஸ்ட் ஆர் நியூராலஜிஸ்ட் ஆர் அதர் சிச்சுவேஷன்ஸ்ல போய் அங்க போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து ஸ்லீப் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்லீப் டிசார்டர் அப்படிங்கறத வந்து டயக்னோஸ் பண்றதுக்கும் வந்து இந்த பாலிசோம்னோகிராஃபி ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல வந்து நம்பர் லெவல் 1 சர்ச் சொன்ன மாதிரி லெவல் 1 பாலிசோம்னோகிராஃபி சவுத் சென்னையில டெடிகேட்டட் ஸ்லீப் லேப் with technicians and consultants dedicated unit ingarada vandu we are for the first time starting. So I really thank chairman sir for helping us in initiating. Or visionary vandu sir idu yosichirkar and he has also approved and really focused on improving and reaching this excellence to public and patients mattum illama public and adults and pediatric age group ku helpful ah irukungra message sollanum. For me, as a representative of Löwenstein Medical and as a product specialist for sleep diagnostics, who's been in the market for more than 18 years, especially for sleep diagnostics, it's really an honor and to see, and thank you very much for, say, the first sleep lab having installed in Chennai here at this place. And what those two gentlemen already reported is very important. So we already discussed before that the importance of sleep has risen up over the last, let's say, 5 to 7 years globally, much more and tremendously than it was before. So what we see is that the awareness of sleep in the whole society is getting more and more, and which is quite important. And not only for us as adults, also let's say for pediatrics. And this is also what we discussed. And let's say for pediatrics, it's really important to have a stable sleep and a sufficient sleep that they will grow up and let's say learn everything accordingly. So that's why it's really important to have a full sleep lab which covers everything, let's say related to sleep, to respiration, cardio, movement, etc., etc. And this is the most important thing, and that's why it's really good and to see that it's here in Chennai available. So thank you very much for this. And just maybe a couple of stories. I just remember when you were talking, when I said yesterday in the plane, in front of me there was a person that fell asleep after the plane took off immediately. And he was having a severe sleep apnea. So this is what you can feel when you get aware of this and you know about this problem. Then you see them everywhere. And we have a lot of undiagnosed people in our societies. And the problem is already reported. It's not only that you feel bad after sleep, that you're daily tired or fall asleep. It's also reacting or say facing your later career in terms of health. So to treat as obstructive sleep apnea is an important thing to proactive to have a better life, a better health, to save money for the healthcare system as well in the future when you get older. This is quite important. And I personally feel always quite pity when I see people like yesterday in the plane. I really would like to help them and to say, hey, you have a severe sleep apnea, please try to find a sleep lab and get treated. And this is quite important. So maybe it's not only snoring, so but maybe you can see this also in your environment. When you see people that fall asleep and stop breathing, and this is really significant that they sometimes stop for 1 minute, for 2 minutes. So it's really
Also, let's say when you sit next to it, it's really annoying you. So you get really panic. So maybe you just give them a hint. I think you have a problem. Maybe try to find a sleep. Dangerous to travel with you.